டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் 125வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் 2015ஆம் ஆண்டு இந்தியா வெளியிட்ட ஒரு இரு உலோக நினைவு நாணயம் 10 ரூபாய் நாணயம். பின்புறத்தில் அவரது உருவப்படமும் முகமதிப்பில் இந்திய சின்னங்களும் இடம்பெற்றுள்ளன. சேகரிப்பாளர்களுக்கு அதன் முகமதிப்புக்கு அப்பால் குறிப்பிடத்தக்க வரலாற்று மதிப்பை கொண்டுள்ளது. பல்வேறு நாணய குறிகளுடன் ஹைதராபாத், நொய்டா, கொல்கத்தா போன்ற மின்ட்மார்க்குடன் பன்முகத்தன்மையை குறிக்கிறது. முன்பக்கம் சத்யமேவ் ஜெயதே, ரூபாய் சின்னம் மற்றும் 10 போன்றவுடன் அசோகத்தூண், லயன் கேபிட்டல் போன்றவை இடம்பெற்றுள்ளன. பின்புறம் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் 125வது பிறந்த நாள் என்ற வாசகத்துடன் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் பைமெட்டாலிக், அதாவது அலுமினியம் வெண்கல வளையத்தில் செம்பு நிக்கல் மையம் கொண்டு இடம்பெற்றுள்ளது. இதனுடைய எடை 7.71 கிராம், விட்டம் 27 மில்லிமீட்டர். இதோட மின்ட் எங்கன்னா, அதாவது புதினாக்கள் ஹைதராபாத், நொய்டா மற்றும் கொல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு புதினாக்களில் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றும் தனித்துவமான புதினா முத்திரைகளை கொண்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பியும் தலித் உரிமைகளின் பாதுகாவலருமான டாக்டர் அம்பேத்கரை மதிப்புமிக்க நாணயவியல் பொருளாக கௌரவிக்கிறது. பாபா சாஹேப் உருவப்படம். 2003ஆம் ஆண்டு வீர் துர்காதாஸ் நாணயம் ராஜபுத்திர தளபதி துர்காதாஸ் ரத்தோரை கௌரவிக்கும் ஒரு நினைவு இந்திய நாணயமாகும். இது 1 ரூபாய் துருப்பிடிக்காத எஃகினால் செய்யப்பட்ட நாணயம் மற்றும் அதற்கு மேற்பட்ட மதிப்புள்ள வெள்ளி கலவையில் 10 ரூபாய், 100 ரூபாய் தொகுப்புகளின் ஒரு பகுதியாக வெளியிடப்பட்டது. இதன் பின்புறத்தில் அவரது உருவப்படம் இடம்பெற்றுள்ளது. ஹைதராபாத் நட்சத்திரம் மற்றும் மும்பைனா புள்ளி போன்ற நாணய கடைகளில் அவற்றை உற்பத்தி செய்தனர். மேலும் அதன் வரலாற்று முக்கியத்துவத்திற்காக நாணயவியல் வல்லுநர்களால் இது மிகவும் விரும்பப்படுகிறது. முதன்மையாக 1 ரூபாய் எஃப்எஸ்எஸ் ஃபெரிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மற்றும் சிறப்பு தொகுப்புகளில் 10 ரூபாய் அது குப்ரோ நிக்கல் கலவை மற்றும் 100 ரூபாய் வெள்ளி அலாய் ஆகியவற்றிலும் செய்யப்பட்டது. துர்காதாஸ் ரத்தோர் 1638 முதல் 1718 மார்வாரை பாதுகாக்க முகலாயர்களுடன் போரிட்ட ஒரு பிரபல போர் வீரன். இந்த நாணயத்தின் முன்புறம் பாரத், இந்தியா மற்றும் அசோக லயன் கேபிட்டல் இடம்பெற்றுள்ளது. இதன் பின்புறம் வீர் துர்காதாஸின் உருவப்படம், பிரிவு மற்றும் வீர் துர்காதாஸ் தேதிகளுடன் 1638 முதல் 1718 ஹைதராபாத் நாணயக்கடை நட்சத்திர நாணயக்கடை மற்றும் மும்பை நாணயக்கடை புள்ளி அல்லது வைர நாணயக்குறி ஆகியவற்றில் தயாரிக்கப்பட்டது. அதிக சேமிப்பு திறன், அதாவது அதிகமாக சேகரிக்கக்கூடிய நாணயங்களில் இது ஒன்று. குறிப்பாக யுஎன்சி சுயற்சி செய்யப்படாத நிலையில் அல்லது அசல் சான்று யுஎன்சி தொகுப்புகளின் ஒரு பகுதியாக இது கிடைக்கிறது. டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜி 2 ரூபாய் நாணயம் என்பது அவரது 100வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் 2001ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு புழக்கத்தில் உள்ள நினைவு நாணயம். இந்த நாணயம் செம்பு நிக்கலால் ஆனது மற்றும் சேகரிப்பாளர்களுக்கு அதன் நிலை மற்றும் நாணய குறியீட்டை பொறுத்து தோராயமாக 40 ரூபாய் முதல் 450 ரூபாய் வரை மதிப்புடையது. இது வெளியான ஆண்டு 2001. இதோட உலோக கலவை செம்பு மற்றும் நிக்கல். இதன் இடை 6.24 கிராம், விட்டம் 25.7 மில்லிமீட்டர். இதனோட வடிவம் பார்த்திங்கன்னா 16 கோணம், அதாவது 11 பக்கம் கொண்டது. இதனுடைய முன்பக்கம் அசோகத்தூணின் சிங்கத் தலைநகரை கொண்டுள்ளது. அதன் கீழே சத்யமேவ ஜெயதே என்ற வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது. இருபுறமும் பாரத் மற்றும் இந்தியா ஆகியவை உள்ளன. இதன் பின்புறம் டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜி மற்றும் டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜியுடன் டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜியின் உருவப்படத்தையும் காட்டுகிறது. 2001 என்ற நூற்றாண்டையும் காட்டுகிறது. சேகரிப்பாளர்களின் சந்தையில் நாணயத்தின் மதிப்பு முதன்மையாக அதன் நிலை மற்றும் அதன் உற்பத்தி செய்யப்பட்ட நாணய சாலையை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. கல்கத்தா மின்ட் என்றால், அதாவது
புதினா முத்திரை கிடையாது. இந்த புதினாவிலிருந்து வரும் நாணயங்களுக்கு அதிக தேவை உள்ளது. மேலும் உயர் ரகங்களுக்கு சுமார் 400 வரை விலை கிடைக்கும். ஹைதராபாத் மின்ட் அப்படின்னா ஸ்டார் குறி இருக்கும். இவையும் பற்றாக்குறையாக கருதப்படுகின்றன. விலை சுமார் 400 இருக்கும். நொய்டா புதினா அப்படின்னா புள்ளி வச்சிருக்கும். இது பொதுவாக மிகவும் பொதுவானது. சுமார் 150 ரூபாய் மதிப்புடையது. டெல்லி 2010 நாணயம் என்பது டெல்லியில் நடைபெற்ற 19வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை கொண்டாடுவதற்காக 2010ஆம் ஆண்டு இந்தியா வெளியிட்ட 2 ரூபாய் அல்லது 5 ரூபாய் நினைவு நாணயங்களை குறிக்கிறது. இவை பெரும்பாலும் பல்வேறு நாணய விற்பனையாளர் தளங்களில் 2010 டெல்லி அல்லது 2010 காமன்வெல்த் ஆண்டு நிகழ்வை குறிக்கும் என்று தோன்றும். இது இந்தியாவின் விளையாட்டு பெருமையை குறிக்கிறது. புழக்கத்தில் உள்ள இந்த நினைவு நாணயங்கள் பல்வேறு நாணய சாலைகளில், அதாவது நொய்டா, மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத்திலிருந்து வந்தது. மேலும் சேகரிப்பாளர்களிடையே பிரபலமாக உள்ளது. 19வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் டெல்லியில் 2010இல் நடைபெற்ற நிகழ்வை குறிக்கிறது. 2 ரூபாய் மற்றும் 5 ரூபாய் என வெளியிடப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டு மற்றும் டெல்லி தொடர்பான வடிவமைப்புகளை இந்த நாணயம் கொண்டுள்ளது. இது நொய்டா, கொல்கத்தா, ஹைதராபாத், மும்பை உள்ளிட்ட பல்வேறு இந்திய மின்ட்டில் தயாரிக்கப்பட்டது. சுற்றறிக்கையில் இல்லாத, அதாவது UNC அல்லது பயன்படுத்தப்பட்ட நிலையில் கிடைக்கிறது. 2010-2011ஆம் ஆண்டில் தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரியின், அதாவது CAGயின் 150வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்தியா 5 ரூபாய் மதிப்புள்ள நிக்கல், பித்தளை அல்லது எஃகினால் ஆன நினைவு நாணயங்களை வெளியிட்டது. இதில் CAG லோகோவும் பின்புறத்தில் 1860 முதல் 2010 என்ற எழுத்தும் இடம்பெற்றிருந்தது. முகப்பில் அசோகத்தூண் பொறிக்கப்பட்டிருந்தது. இதே போன்ற வடிவமைப்புகள் அதிக மதிப்புள்ள, அதாவது 100 ரூபாய், 150 ரூபாய் போன்றவை சான்று தொகுப்புகளாக வெளியிடப்பட்டன. மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா போன்ற பல்வேறு இடங்களில் அச்சிடப்பட்ட இந்த நாணயங்கள் நிதி வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை உறுதி செய்வதில் CAGயின் பங்கை கொண்டாடுகின்றன. இதனுடைய கருப்பொருள் என்னன்னா, இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரின் 150வது ஆண்டுகள் 1860 முதல் 2010. இதனுடைய மதிப்பு 5 ரூபாய். இது நிக்கல், பித்தளை அல்லது ஃபெரிடிக் துருப்பிடிக்காத எஃகு, அதாவது FSS ஆல் ஆனது. இது முன்புறம் அசோக லயன் கேபிட்டல், பாரத், ஹிந்தி மற்றும் ஆங்கிலம், இந்தியா, சத்தியமேவ ஜெயதே, ரூபாய் 5 சின்னம் மற்றும் 5 என்ற எண் இடம்பெற்றிருக்கும். இதன் பின்புறம் CAGயோட லோகா, இந்தியாவின் கம்ப்ட்ரோலர் மற்றும் ஆடிட்டர் ஜெனரல் மற்றும் 1860 முதல் 2010 என்று பொறிக்கப்பட்டிருக்கும். இது மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத் மற்றும் நொய்டா மின்ட்டிலிருந்து வழங்கப்பட்டது. இது 100 ரூபாய், 150 ரூபாய் நாணயங்கள் உட்பட வரையறுக்கப்பட்ட பதிப்பு சான்று தொகுப்புகளுடன் வெளியிடப்படுகிறது. பெரும்பாலும் சிறப்பு விளக்கக்காட்சி அட்டைகளில் பேக்கேஜ் செய்யப்பட்டிருக்கும். இந்த நாணயங்கள் சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகும் நாணயங்களாக கருதப்படுகின்றன. மேலும் அவை சேகரிக்கக்கூடிய பொருளாகவும் செயல்படுகின்றன. இது உச்ச தணிக்கை நிறுவனத்தின் குறிப்பிடத்தக்க வரலாற்றை கௌரவிக்கிறது. 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற 3வது இந்தியா ஆப்பிரிக்கா மன்ற உச்சி மாநாட்டை IAFSஐ நினைவு கூறும் 10 ரூபாய் இரு உலோக நாணயத்தை தான் நாம் இப்போ பார்க்குறோம். இதன் பின்புறத்தில் இந்தியா மற்றும் ஆப்பிரிக்கா வரைபடங்களை ஒன்றுடன் ஒன்று இணைத்து சேகரிப்பாளர்களுக்காகவும் புழக்கத்தில் உள்ளதற்காகவும் இந்திய ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்டது. இது நாணயவியல் நிபுணர்களுக்கான பிரபலமான நினைவு பொருள். இது செம்பு, நிக்கல் மற்றும் அலுமினியம், வெண்கலத்தால் ஆனது. மேலும் பல்வேறு ஆன்லைன் நாணய விற்பனையாளர்களிடமிருந்து கிடைக்கிறது. இதனுடைய மதிப்பு 10 ரூபாய். இது 2015ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இது 3வது இந்திய ஆப்பிரிக்கா மன்ற உச்சி மாநாட்டை நினைவு கூறும் வகையில் வெளியிடப்பட்டது. இதன் முன்புறம் பாரத், இந்தியா மற்றும் சத்தியமேவ ஜெயதேவுடன் அசோக பில்லர், லயன் கேபிட்டல் இடம்பெற்றுள்ளது. இதன் பின்புறம் இந்தியா மற்றும் ஆப்பிரிக்காவின் வரைபடங்களுடன் இணைந்து ஒரு சிங்க முகம், 3வது இந்தியா ஆப்பிரிக்கா மன்ற உச்சி மாநாடு என்ற புராண கதையுடன் இடம்பெற்றுள்ளது. இது இரு உலோகம், செம்பு, நிக்கல் மையத்திலும் அலுமினியம், வெண்கலம் வெளிப்புறத்திலும் இடம்பெற்றுள்ளது. இதனுடைய எடை தோராயமாக 7.71 கிராம். இந்த நாணயங்கள் சேகரிப்பாளர்கள் அதிகம் விரும்புகின்றனர். விலைகள் நிலை மற்றும் விற்பனையாளர்களை பொறுத்து மாறுபடும்.
2003ஆம் வருடம் 2 ரூபாய் தேசிய ஒருங்கிணைப்பு நாணயம் இந்திய ரயில்வேயின் 150வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் ஒரு நினைவு இந்திய நாணயமாகும். இதன் பின்புறத்தில் ஒரு ரயில் உள்ளது. இது செப்பு நிக்கலால் ஆனது. மேலும் அதன் ஹெண்டேகானல் அதாவது 11 பக்க வடிவத்திற்கு குறிப்பிடத்தக்கது. நிலை மற்றும் புதினாவை பொறுத்து மதிப்பு பெரிதும் மாறுபடும். நொய்டா, கொல்கத்தா, மும்பை, ஹைதராபாத் மேலும் ஆஃப் மெட்டல் ஸ்ட்ரைக்ஸ் அதாவது OMS அல்லது டைகிராபிக்ஸ் போன்ற அரிய பிழை வகைகளுக்கு இன்னும் அது அதிகமாகும். இது இந்திய ரயில்வேயின் 150வது ஆண்டுகளுக்கு நினைவாக கொண்டு வரப்பட்டது. இது 11 கோணம் அதாவது 11 பக்கத்திற்கு உள்ள நாணயமாகும். இது செம்பு நிக்கல் கலவையால் ஆனது. எடை சுமார் 6.05 கிராம். இதன் பின்புறம் இந்திய ரயில்வே ரயிலை சித்தரிக்கிறது. மதிப்பு நாணயக்குறிய ஹைதராபாத், மும்பை, கொல்கத்தா, நொய்டா மற்றும் நிலையை அதாவது சுழற்சி செய்யப்படாத UNCயை பொறுத்து இது நாணயத்தோட மதிப்பு மாறும். இது பிழை நாணயங்களாக இருந்தால் அதாவது ஆஃப் மெட்டல் ஸ்ட்ரைக், டைகிராபிக் சுழற்சி, வேலை நிறுத்தத்தின் போது ஏற்படும் பிழைகள், நேரான கிளிப்பு, விளிம்பு பகுதி இல்லை, இந்த மாதிரியான பிழை நாணயங்களுக்கு அதிக மதிப்பு உள்ளது. நிலையான நாணயங்கள் ஒரு சிறிய பிரீமியத்தை பெறக்கூடும். அதே நேரத்தில் பிழை நாணயங்கள் மிகவும் அரிதானவை மற்றும் சேகரிப்பாளர்களிடமிருந்து அதிக விலையை கோருகின்றன. முன்பக்கத்தில் தேதிக்கு கீழே ஒரு சிறிய சின்னத்தை தேடுங்கள். இது நட்சத்திரமாக இருந்தால் ஹைதராபாத், வைரமாக இருந்தால் மும்பை, தாமரையாக இருந்தால் கொல்கத்தா, இல்லைன்னா எந்த சிம்பலும் இல்லாமல் இருந்தாலும் அது கொல்கத்தா தான். ஒரு புள்ளி வச்சுருந்தா நொய்டா, இல்லைனாலும் நொய்டாவாக இருக்கலாம். ஏதேனும் அசாதாரண வெட்டுக்கள், இரட்டை படங்கள், அது உலோகம் வித்தியாசமாக உணர்கிறதா என்பதை உன்னிப்பாக பார்த்து இந்த நாணயங்களுக்கு மதிப்பு கூடும். 1913 லிபர்ட்டி ஹெட் நிக்கல் என்பது அமெரிக்க நாணயவியலில் மிகவும் அரிதான மற்றும் மதிப்புமிக்க நாணயங்களில் ஒன்றாகும். இது அமெரிக்க புதினா யுனைடெட் ஸ்டேட்ஸ் மைண்ட் மூலம் அங்கீகரிக்கப்படாத மிக குறைந்த எண்ணிக்கையில் தயாரிக்கப்பட்ட ஒரு 5 சென்ட் நாணயமாகும். மொத்தம் 5913 லிபர்ட்டி ஹெட் நிக்கல்கள் மட்டுமே இருப்பதாக அறியப்படுகிறது. இது அமெரிக்க வரலாற்றில் மிகவும் அரிதான நிக்கல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. 1913ஆம் ஆண்டில் அமெரிக்க புதினா லிபர்ட்டி ஹெட் நிக்கல் வடிவமைப்பிலிருந்து பஃபலோ நிக்கல் வடிவமைப்பிற்கு மாறியது. எனவே 1913 தேதியிட்ட லிபர்ட்டி ஹெட் நிக்கல்கள் சட்டப்பூர்வமாக தயாரிக்கப்படவில்லை. இந்த 5 நாணயங்களும் புதினா ஊழியர்களால் ரகசியமாக வெளியே கொண்டுவரப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த நாணயங்கள் அவற்றின் அபூர்வத்தன்மை காரணமாக மில்லியன் கணக்கான டாலர்களுக்கு விற்கப்படுகின்றன. 1000 ரூபாய் ராமர் மந்திர் நாணயம் பிரபலமான சேகரிப்பு நாணயமாகும். பெரும்பாலும் வெள்ளி முலாம் பூசப்பட்டு அயோத்தி ராமர் மந்திர் தொடர்பான வடிவமைப்புகளை கொண்டுள்ளது. இவை பொதுவாக சேகரிப்பாளர்களுக்கான கற்பனை நாணயங்கள், அதிகாரப்பூர்வ சட்டப்பூர்வ நாணயம் அல்ல. குறிப்பிட்ட வடிவமைப்புகள் மற்றும் நாணய வேலைப்பாடுகளை கொண்ட உண்மையான 1000 ரூபாய் நாணயங்களிலிருந்து 2025 ராஜேந்திர சோழ நினைவு நாள் போன்றவை வேறுபடுகின்றன. அவை அவற்றின் அழகியல் கவர்ச்சி, கருப்பொருள் மற்றும் பரிசுகளாக மாறுபட்ட தரம் மற்றும் விலை புள்ளிகளுடன் விற்கப்படுகின்றன. எனவே நம்பகத்தன்மைக்கு விற்பனையாளர் விவரங்களை கவனமாக சரிபார்க்கவும். பொதுவாக வெள்ளி பூசப்பட்ட பூச்சு கொண்ட உலோகம் 1000 ரூபாய் மதிப்புள்ள நாணயமாக இருந்தாலும் தினசரி பரிவர்த்தனைகளுக்கான நாணயம் அல்ல. பல்வேறு விற்பனையாளர்களால் மின்வணிக தளங்களில் பரவலாக விற்கப்படுகிறது. அசல் பழைய நாணயத்தை தேர்ந்தெடுக்க அதன் எடை, உலோகத்தின் தரம், விவரங்களின் துல்லியம், தேய்மானம், தயாரிப்பு முறை, அச்சு, உருளை மற்றும் அதன் வரலாறு, அரிய தன்மை போன்றவற்றை ஆராய வேண்டும். சந்தேகம் இருந்தால் அனுபவம் வாய்ந்த நாணய சேகரிப்பாளர் அல்லது நிபுணரின் உதவியை நாடுவது நல்லது. பழைய நாணயங்கள் தாமிரம், கப்பர், வெள்ளி, சில்வர், தங்கம், கோல்ட், வெண்கலம், பிரான்ஸ் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்டிருக்கும். கையில் வைத்து அதன் நிறம், பளபளப்பு, எடை ஆகியவற்றை ஒப்பிட்டு பாருங்கள். அசல் நாணயத்திற்கு ஒரு குறிப்பிட்ட எடை இருக்கும். போலியான நாணயங்கள் பெரும்பாலும் இலகுவாகவோ அல்லது கனமாகவோ இருக்கும். நாணயத்தில் உள்ள படங்கள், போர்ட்ரேட், எழுத்துக்கள், இன்கிரிப்ஷன்ஸ் மற்றும் தேதிகள், டேட்ஸ்
தெளிவாகவும் துல்லியமாகவும் இருக்க வேண்டும். பழங்கால தன்மை வாய்ந்த பழைய எழுத்துரு ஃபாண்ட் பழங்கால தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். உண்மையான பழைய நாணயங்களில் அதன் பயன்பாடு காரணமாக ஏற்படும் தேய்மானம் வீர் அண்ட் டீர் இயற்கையாக இருக்கும். ஆனால் அனைத்து பகுதிகளிலும் தேய்மானம் ஒரே மாதிரி இருக்காது. போலியான நாணயங்களில் சில இடங்களில் செயற்கையாக தேய்த்தது போல் இருக்கும். நாணயத்தின் விளிம்பில் உள்ள சின்னங்கள் மைண்ட் மார்க் அல்லது அதன் வடிவம் அதன் தயாரிப்பு முறையை வெளிப்படுத்தும். சில நாணயங்களில் சிறிய மச்சம் டீஃப்லா இருக்கலாம். நாணயத்தின் அரிய தன்மையை ரேரிட்டி அறிந்து கொள்ள வேண்டும். சில நாணயங்கள் மிக குறைவான எண்ணிக்கையில் தயாரிக்கப்பட்டிருக்கும். சந்தேகம் இருந்தால் நம்பிக்கைக்குரிய நாணய வியாபாரிகள் அல்லது நாணய சேகரிப்பாளர் சங்கங்களில் நியூமிசமேட்டிக் சொசைட்டீஸ் உள்ள நிபுணர்களிடம் காட்டி ஆலோசனை பெறுவது அவசியம். எச்சரிக்கை: ஆன்லைனில் அல்லது பொது சந்தைகளில் வாங்கும்போது கவனமாக இருங்கள். பழைய நாணயங்கள் வாங்குவதற்கென பல குழுக்கள் ஆன்லைனில் உள்ளன. அவற்றை ஆராய்ந்து நம்பிக்கையானவர்களிடம் வாங்கலாம். ஊழலுக்கு எதிரான ஆயுதமாக ஒரு அமைப்பால் தொடங்கப்பட்ட முயற்சி இது. இந்த முயற்சியை 2007ஆம் ஆண்டில் தென்னிந்தியாவின் தொண்டு நிறுவனம் NGO மேற்கொண்டது. தமிழ்நாட்டை சேர்ந்த 5வது தூண் என்ற இந்த அரசு சாரா அமைப்பு சுமார் 5 லட்சம் பூஜ்ய ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கும் பணியை செய்து வந்தது. இந்த நோட்டுகள் இந்திய, தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாளம் ஆகிய 4 மொழிகளில் அச்சிடப்பட்டு மக்களிடையே விநியோகிக்கப்பட்டன. ஊழலுக்கு எதிராக பல செய்திகள் இந்த ரூபாய் நோட்டில் எழுதப்பட்டுள்ளன. ஊழலுக்கு எதிரான வகையில் ஊழலுக்கு முற்றுப்புள்ளி, யாராவது லஞ்சம் கேட்டால் இந்த நோட்டை கொடுங்கள், ஊழல் வாங்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன் என பல செய்திகள் எழுதப்பட்டுள்ளன. இந்த பூஜ்ய ரூபாய் நோட்டில் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் புகைப்படமும் அச்சிடப்பட்டு அந்த நோட்டின் கீழ் வலதுபுறத்தில் அமைப்பின் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் ID அச்சிடப்பட்டுள்ளது. லஞ்சம் கேட்பவர்களுக்கு இந்த சிறப்பு நோட்டுகள் வழங்கப்பட்டன. 5வது தூண் என்ற அமைப்பு 0 ரூபாய் நோட்டை தயாரித்து லஞ்சம் கேட்பவர்களுக்கு கொடுத்து வந்தது. ஊழலுக்கு எதிரான பிரச்சாரத்தின் சின்னமாக இந்த நோட்டு இருந்தது. இந்த நிறுவனம் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் மையங்களை கொண்டிருந்தது. இதன் தலைமையகம் சென்னையில் உள்ளது. இது பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி மற்றும் ராஜஸ்தானின் பாலி ஆகிய இடங்களிலும் மையங்களை கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.